அட்டகாசமான சுவையில சிக்கன் 65 ரெசிபி தாங்க நீங்க பார்க்க போறோம். வீட்லயே ஹெல்த்தியாவும், டேஸ்டியாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. சிக்கனுக்கு பதிலா நீங்க காலிஃப்ளவர், காளான், பேபி கார்ன்னு எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடியோக்கு லைக் குடுத்து வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதே கப்ல தான் நீங்க மத்ததையும் மெஷர் பண்ணிக்கணும். அதே கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இது காரம் மீடியமாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தியை நல்ல தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது போல் கிளாஸ் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை வச்சு நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 3/4 டீஸ்பூன் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா பவுடர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கோபுரமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டி வர மாதிரி இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ மசாலா பவுடரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. சிக்கனை இது போல் மிதமான தீயில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் நல்லா ஊறி வந்ததுனால உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. சீக்கிரமாக வெளியில் கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இது போல் நல்லா மொறுன்னு சூப்பராக கடைகளில் கிடைக்கிறது போலவே சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் 65 மசாலா மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் காலைல ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரைன்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.